ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோங்க. அது கொத்தமல்லி தண்டில் வந்து நம்ம செய்ய போகிறோங்க. கொத்தமல்லி சீசனில் வந்து இது மாதிரி தண்டோட நிறைய கொத்தமல்லி இருந்ததுன்னா அந்த தண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சட்னி வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. அதில் கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டும் வெங்காயமும் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் இது வந்து நல்லா இருக்குங்க. நான் பூண்டும் வெங்காயமும் வதக்கிட்டு அப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கலாங்க. முன்னாடியே போட்டனால கொஞ்சம் செவந்துருச்சு. ஆனால் அதை வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அதான் வந்து அடுத்தது வெங்காயமும் பூண்டும் போட்டிருக்கேங்க. இதுவும் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கிடணுங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே சேர்த்துறேங்க. இப்படி ரெண்டும் சேர்த்து அரைக்கிறப்ப தான் இது வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இந்த துவையலுக்கு தேவையான புளிப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டளவு புளியும் ஒரே ஒரு அரை தக்காளி மட்டும் போட்டுக்கிறேங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் முழுசு கூட போட்டுக்கலாங்க. நான் பெரிய தக்காளிங்கனால ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூனுங்க அளவு தேங்காய் துருவனது சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிட போகிறோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மிளகாய் வந்து அதிகம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எடுத்துக்கிற கொத்தமல்லியோட அளவை பொறுத்துங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லிக்கும் சுட சுட இட்லியும் இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி தண்டு இருக்கும் இல்லைங்களா, கொத்தமல்லி எடுத்துகிட்டு அந்த தண்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணி செய்ய போகிறோங்க. கொத்தமல்லி ரசத்துக்கு மற்ற எதுக்காக வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தண்டை மட்டும் சேர்த்து வச்சுருந்து ஒரு நாளைக்கு இது மாதிரி துவையல் செய்யுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டுங்க. அதுக்குள்ளே புல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டுங்க. எல்லாமே நல்லா வதங்கிடணுங்க நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம். அதுக்கப்புறமா சும்மா அந்த சூட்டுலேயே பிரட்டி விட்டு இறக்குனா போதுங்க. ரொம்ப வதக்கக்கூடாது. அப்புறம் அந்த கொத்தமல்லியோட அந்த ஃப்ளேவர் நமக்கு சட்னியில் கிடைக்காது. அதுக்காக தான். இப்போ நல்லா வந்து ஒரு தடவை கலரி விட்டுட்டுங்க. அந்த சூட்லேயே பாருங்கள் நல்லா மல்லி வந்து வதங்கி வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின உடனேங்க மிக்சியில் மாற்றி துவையல் அரைக்கிறப்பயே நல்லா குறன்னு தான் அரைக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடவே கூடாது. நம்ம எப்போவுமே சட்னினா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலாங்க. இது துவையெல்லாம் நம்ம எடுக்கிறனால கொஞ்சம் குறன்னு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நான் தண்ணியே விடலைங்க. கொஞ்சம் கூட இந்த வெங்காயம் பூண்டில் இருந்த தண்ணியே வந்து இந்த துவையலுக்கு போதுமானதாக இருந்ததுங்க. அவ்வளோதான் பாருங்கள். இது மாதிரி குறன்னு அரைச்சிக்கோங்க. நம்மளோட சூப்பரான மல்லியோட தண்டு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. மல்லி கொத்தமல்லியோட தண்டு துவையல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இட்லியோட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க. சாப்பாட்டோட சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் சூப்பர் காம்போவாக இருக்குங்க. கண்டிப்பாக சேவில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.